அபிரகாம், உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் இன்று காலை 7:35 மணியளவில் காலமானார். அவருக்கு வயது 88. 1 பில்லியன் மக்களுக்கு தலைவராக வாட்டிக்கனில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களின் தலைவராக அறியப்படும் போப் பிரான்சிஸ் இன்று காலை அவர் காலமானார். சுமார் 1600 ஆண்டுகள் வரலாறுடைய வாட்டிக்கன் நகரின் கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றில் தென் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த அர்ஜென்டினாவைச் சேர்ந்த முதல் போப் என்ற பெருமையை பெற்ற போப் பிரான்சிஸ் காலமானார். அவரது மறைவு மற்றும் அவருடனான நினைவுகள் தொடர்பாக ஜீசஸ் கால்ஸ் நிறுவனர் சகோதரர் பால் தினகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். போப் பிரான்சிஸோட உங்களோட நினைவுகள் மற்றும் நீங்கள் வாட்டிக்கனில் அவரை சந்தித்த காலகட்டங்கள், அவரது மறைவு குறித்த உங்களது கருத்துக்களை கூறலாம் சார். போப் ஆண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் 88 வருடம் வாழும்படி ஆண்டவன் அருள் புரிந்து உலக மக்களுக்கு அவர் ஒரு தகப்பனாக ஆண்டவர் இயேசுவின் சாயலை தரித்தவராக இருந்து வந்திருக்கிறார். 12 வருடங்கள் பதவியில் இருந்து அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். விசேஷமாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பது அவருடைய எளிமையான உள்ளம். ஏழை எளியவர்கள் தன்னிடம் எப்பொழுதும் நேரடியாக வர வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும், அவர்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க வேண்டும், ஆறுதல் வழங்க வேண்டும் என்று அவர் செயல்பட்டு வாழ்ந்து வந்தார். அவருடைய மாளிகையை விட்டு எளிமையான இடத்திலே வாழ்ந்து வந்தார். அது மட்டுமல்ல, கடந்த பெரிய வியாழன் அன்று அவர் 12 சிறை கைதிகளை, பெண்களை சந்தித்து அவர்களுடைய கால்களை கழுவி அவர்களை ஆண்டவன் தமது மன்னிப்பை வழங்கி வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இந்த நிலைமையில் அவருடைய உள்ளம், யாவருடைய உள்ளமும் மன்னிப்பு பெற்று அவருடைய வாழ்வு புதிதாகி புதுமையாக ஆண்டவன் இயேசுவின் அருளை பெற்று வாழ வேண்டும் என்று அவர் செயல்பட்டார். இப்பொழுது அந்த காலி இடத்தை ஆண்டவன் ஏற்ற ஒரு போப்பை தெரிந்து கொள்ளும்படியாக கார்டினல்ஸ் அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்துதல் கொடுத்து, இந்த உலகம் இக்கட்டான நிலைமையில் போய்கொண்டிருக்கும் இவ்வேளையிலே அவர்களுக்கு ஏற்ற தகப்பனை கண்டுபிடிக்கும்படியாக ஆண்டவன் அருள் புரியும்படி நாம் எல்லாரும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இது உலகத்திற்கே ஒரு நிறைவான பலனை கொண்டு வரும். ஆகவே அவருடைய இழப்பு ஒரு பக்கம், அவருடைய வாழ்க்கையின் மூலம் அனைவருக்கும் பலனை கொடுப்பதோடு ஆண்டவன் ஒரு புதிய அவரோடு உறவு கொண்ட ஒரு தலைவரையும் ஸ்தாபிக்கும்படியாகவும் நாம் வேண்டிக் கொள்வது அவசியம். டாக்டர் பால் தினகரன் சார், நீங்க வாட்டிக்கன் சென்றிருந்த போது அவரை சந்தித்திருக்கிறீர்களா? அப்போது உங்களுடைய அந்த நினைவுகளை கொஞ்சம் பகிர முடியுமா எங்களோட? அவரை சந்திக்க முடியல. அவரை சந்திக்க வேண்டிய நாளில் அவருக்கு உடல் சுகவீனம் ஏற்பட்டபடியினால் அடுத்து இருந்தவரை சந்தித்தோம். அப்பொழுது அவர்களுடைய உள்ளத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். எல்லா இடத்திலும் ஆண்டவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் இடங்களில் அனைவருக்கும் பாதுகாவலும் மக்களுக்கு சேவை செய்யும்படியாக திறந்த வாசலும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினதை அவருக்கு அடுத்தாற்போல் இருந்த தலைவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் பிரார்த்தனை செய்து அதற்கு நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் சொன்னார். டாக்டர் பால் தினகரன் சார், இந்த போப்பாண்ட பதவியின் இன்றைய ஒரு உலக சூழ்நிலையில், ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில், போர் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகள் உள்ள காலகட்டத்தில் இந்த போப்பாண்டவர் பதவியின் அந்த பொறுப்பின் இந்த முக்கியத்துவம் என்பது என்ன? ஏனென்றால் ஒரு 100 கோடி மக்களை கிட்டத்தட்ட ஒரு 1300 ஆண்டுகளாக அது ஒரு வழிகாட்டும் ஒரு திருச்சபை, அந்த வாட்டிக்கன் திருச்சபையானது. இந்த பதவி, அந்த பொறுப்பு, அந்த பதவிக்கு பல்வேறு வரலாற்று பின்னணிகள் மற்றும் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள், பல 1000 அதாவது ஆண்டுகளை கடந்து வந்த இந்த 1300 ஆண்டுகால வரலாறுடைய
அந்த போப்பாண்டவர் பதவியோட அந்த முக்கியத்துவத்தை நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார். ரொம்ப அருமையா சொன்னீங்க. போப்பாண்டவருடைய பதவி ஒரு ஆர்னமெண்டல் பதவி மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கே அது ஒரு அடையாளம். கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த வேட்டிக்கன் ஒரு நகரமாக மட்டுமல்ல, அது ஒரு ஸ்டேட்டாக விளங்கி வருகிறது. ஆகவே கிறிஸ்தவ மக்களுடைய அடிப்படை உரிமைகளை உலகத்திலே எல்லா தேசங்களும் கடைபிடித்து அவர்களை அந்த தேசத்தின் பிரஜைகளாக எண்ணி அவர்களுடைய சேவைக்கு ஒரு தடங்கல் இல்லாமல் எல்லா ஜனங்களையும் கிறிஸ்தவர்கள் பராமரிப்பதை அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும்படியாக வழி செய்வதற்கு போப் ஆண்டவருடைய பதவி மிகவும் முக்கியமான பதவி. அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லா தேசங்களுக்கும் செல்ல வேண்டும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும். ஆகவே தேசங்களை திறந்து வைத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்கும்படியாக அவருடைய துக்கங்களை இன்னல்களை எல்லாம் சேவையின் மூலமாக சந்திக்கும்படியாக வழி செய்ய வைப்பது போப்பாண்டவருடைய பதவியின் முக்கிய நோக்கம். ஆகவே அதற்கு சரியான ஒரு தலைவர் வேண்டும். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவம் என்பது பரிசுத்தம், நீதி, உண்மை, உத்தமம் இவைகளை கடைபிடிக்கும் காரியம். ஆகவே தேசங்களில் அநீதி உண்டாகும் பொழுது அதற்கு குரலை எழுப்பி தேசத்தின் தலைவர்களை வழிநடத்தும் ஒரு முக்கிய பொறுப்பு அந்த பொறுப்பு. டாக்டர் பால் சார், நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. அந்த போப் பிரான்சிஸ் அவருடைய அந்த நினைவுகளை நீங்க அந்த கைதிகளை விடுவிப்பது மற்றும் இந்த பாலஸ்தீன, இந்த காசா அந்த மக்களிடையே இஸ்ரேலிடையே ஏற்பட்டுள்ள அந்த போர் பதட்டத்தை தணிப்பது, சற்று சில மாதங்களுக்கு முன்பு கூட அந்த உக்ரைன், ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான அந்த போரை நீக்க வேண்டும் என்று எப்பொழுதும் உலக அமைதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்த ஒரு குரல் ஒன்று இன்று அமைதியாகிவிட்ட சூழ்நிலையில் அந்த பணியின் தொடர்ச்சியானது எவ்வாறு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? போப்பாண்டவரோட அந்த லட்சியங்களை எதை முன்னெடுத்து செல்லணும் மக்கள் அப்படிங்கறது எதை நினைக்கிறீங்க சார்? இந்த போப் ஆண்டவருடைய பதவி அநேக ஊழியக்காரருக்கு, அநேக சபைகளுக்கு ஒரு வழியை திறக்கும் ஒரு பதவி. அதனால தேசங்களில் அமைதி உண்டாக வேண்டும் என்று குரல் கொடுப்பதோடு கூட சேவை செய்யும் அத்தனை மக்களுக்கும் வாசல்களை திறக்கும்படியாக, அவர்கள் அனைவரும் உலகத்திலே அமைதியை கொண்டு வரும்படியாக அத்தனை பேரும் செயல்பட, அத்தனை தேசத்து மக்களும் பாக்கியம் பெறும்படியாக இந்த சேவை செய்யும் மக்கள், இயேசுவின் நாமத்தில் சேவை செய்யும் மக்கள் சமாதானத்தோடும் திறந்த வாசலோடும் செயல்படும்படியாக அவர் வழி உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஆண்டவன் தர வேண்டும். நன்றி டாக்டர் பால்தனன் சார். எங்களோடு இணைந்து இந்த போப் பிரான்சிஸ் மறைவு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார்.